உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பிரதான சாலையில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வணிகர்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டதால் தொழில் பாதிக்கப்படுவதாக கூறும் வணிகர்கள் இதுகுறித்து வட்டாட்சியரிடம் முறையிட்டும் பயனில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கடையடைப்பு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் மை ஓட் நாட் சேல் என்ற வாசக வடிவில் மாணவிகள் நின்று வாக்களித்தல் குறித்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டுக்கு பணம் பெறாமல் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதை வலியுறுத்தும் வகையில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் பணத்திற்காக தங்கள் உரிமையை இழக்க மாட்டோம், மற்றவரையும் இழக்க விட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் வரி செலுத்த தவறிய வீடுகள் மற்றும் திருமண மண்டப வாசல் அருகே நகராட்சி தரப்பில் குப்பை தொட்டி வைக்கப்பட்டது. வரியில் பாதி தொகை கட்ட முன்வந்த போதும் முழு தொகை கட்ட வலியுறுத்தி இந்த நடவடிக்கையில் நகராட்சி ஈடுபட்டதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை பற்றி அறிந்த கவுன்சிலர்கள் குப்பை தொட்டிகளை அகற்றினர். கோவை மாவட்டம் சர்க்கார்பதி வனப்பகுதியில் கால்நடை மருத்துவர் வர தாமதமானதால் காட்டு யானை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழைய சர்க்கார்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்பு அருகே யானைகள் தங்களுக்குள் தாக்கிக் கொண்டதில் ஆண் யானை ஒன்று படுகாயமடைந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் கால்நடை மருத்துவர் வெகு நேரமாகியும் வராததால் காட்டு யானை உயிரிழந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தந்தையின் ஈமச்சடங்கில் பங்கேற்க பரோலில் வந்த நளினி மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையில் தந்தையின் ஈமச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக நளினிக்கு 24 மணி நேரம் பரோல் வழங்கப்பட்டிருந்தது. இதற்காக நேற்று முன்தினம் மாலை 5:45 மணி அளவில் பரோலில் வெளிவந்த நளினி 24 மணி நேர பரோல் முடிந்து நேற்று மாலை மீண்டும் வேலூரில் உள்ள மகளிர் சிறைக்கு திரும்பினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளும் 1000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் இங்கு மிகவும் குறைந்த அளவிலான பணியாளர்களே உள்ளதால் நோயாளிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கடலூர் மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் சுவர் விளம்பரம் செய்ய தொடங்கியிருக்கின்றனர். கூட்டணி முடிவாகாத நிலையிலேயே அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் தங்கள் கட்சியின் சின்னங்களை சின்னத்துடன் சுவர் விளம்பரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தனிநபர் கட்டடங்களில் அவர்களின் அனுமதி பெற்றே விளம்பரம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அனுமதி பெற்றதற்கான கடித நகலை 3 நாட்களுக்குள் தேர்தல் அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் ஒளிப்பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதால் மறு ஒப்பந்தம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சேலம் மாவட்ட ஒளிப்பதிவாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறு ஒப்பந்தத்தை நடத்தி நேர்மையான நபர்களுக்கு ஒளிப்பதிவு பணி வழங்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். திண்டுக்கல் அருகே 36 லட்சம் மதிப்புள்ள சிகரெட் பண்டல் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் கோபிநாத் பாண்டியனை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு மீண்டும் காவல் ஆய்வாளரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என வழக்கை விசாரித்த JM1 மேஜிஸ்ட்ரேட் கவிதா உத்தரவிட்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் கோபிநாத் பாண்டியனை விசாரணைக்காக திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசார் அழைத்துச் சென்றனர்.